ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். சங்கர சம்பிரதாயம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. தத்துவம் ரொம்ப கொஞ்ச பேருக்குத்தான் முக்கியமாக இருப்பது, அப்பீல் ஆவது. பெரும்பாலருக்கு பக்தியும் உபாசனா மூர்த்தியும் தான் முக்கியம். அதனால்தான் விஷ்ணு உத்கர்ஷம் கூறப்பட்ட சித்தாந்தங்களுக்கெல்லாம் ஸ்மார்த்த மதத்திலிருந்து தீவிர விஷ்ணு பக்திக்காரர்கள் போயிருக்கிறார்கள். இதனாலேயே அத்வைத்தம் சிவ உத்கர்ஷத்துக்கு ஏற்பட்டது என்ற அபிப்பிராயம் உண்டாகி சிவ உத்கர்ஷத்திற்கென்றே ஒரு சித்தாந்தம் ஏற்பட்ட போது அதில் விசேஷமாக ஸ்மார்த்தர்கள், அதாவது ஸ்மார்த்த மதத்திலிருந்த தீவிர சிவ பக்திக்காரர்கள் சேராதபடி ஆகியிருக்கிறது. இப்போதுள்ள அடியோடு விஷயம் தெரியாதவர்களோ அத்வைத்திகள் என்றாலே சைபர் என்று நினைத்துவிடும் அளவுக்கு ஆகியிருக்கிறது. ஸ்ரீ சங்கர மடங்களில் சந்திரமௌலீஸ்வர பூஜை தானே நடக்கிறது என்றால் அது ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது. ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரனே 5 ஸ்பட்டிகலிங்கங்களை கொடுத்து அவற்றின் ஆராதனை லோகத்தில் எந்நாளும் இருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்றார். அவற்றில் 2 ஆச்சாரியால் சிருங்கேரியிலும் காஞ்சிபுரத்திலும் உள்ள மடங்களில் வைத்தும், பாக்கி 3 நேபாளம், கேதார்நாத், சிதம்பரம் ஆகிய இடங்களில் ஆலயங்களில் வைத்தும் முறிவுபடாமல் ஆராதனை நடக்க வழி செய்தார். சங்கர மடம் என்றால் எல்லா மடங்களிலும் யூனிஃபார்மிட்டி இருக்க வேண்டாமா? அதனால் மடங்களில் சந்திரமௌலீஸ்வர பூஜையை வைத்தார். ஆச்சாரியாளுக்கு லக்ஷ்மி நிருசிம்மமூர்த்தி ஒரு சால கிராமம் கொடுத்தார். ஈஸ்வரனே தம் ஸ்வரூபமான ஸ்பட்டிகலிங்கம் தந்தது போல் நரசிம்மமூர்த்தி தன் ஸ்வரூபமான சால கிராமத்தை கொடுத்தார். ஸ்பட்டிகலிங்கத்தை பூஜையில் வைத்த மாதிரியே இந்த சால கிராமத்தை ஆச்சாரியால் மடத்து பூஜையில் வைத்திருக்கிறார். அவருக்கு சிவ விஷ்ணு பேதம் கொஞ்சமும் கிடையாது. சிதம்பரத்தில் ஸ்பட்டிகலிங்கம் பிரதிஷ்டை பண்ணின மாதிரியே பத்ரிநாத்தில் நாராயணனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அங்கேயே ஒரு மடம் ஸ்தாபித்திருக்கிறார். அவர் மடங்களை ஸ்தாபித்த இடங்களில் பூரி ஜெகநாதமும் துவாரகையும் விசேஷமான கிருஷ்ணக்ஷேத்திரங்களே. அவர் சிவ சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணவில்லை, விஷ்ணு சகசிரநாமத்துக்குத்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். சிவகீதை, தேவி கீதை எல்லாம் கூட புராணங்களில் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த பகவத்கீதைக்கு தான் நம் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். ஈஸ்வரனையும் அம்பாளையும் போலவே மகாவிஷ்ணு, ராமர், கிருஷ்ணர், மகாலட்சுமி எல்லாரை குறித்தும் ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார். இதையெல்லாம் சரியாக கவனிக்காததால் அவரை சைவர் என்று சொல்லிவிடுவார்கள். ஆச்சாரியாளின் மடத்தில் நடப்பது வெறும் சிவ பூஜை மட்டுமல்ல. ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அந்த பஞ்சாயதன பூஜைதான் மடத்து பூஜையும். ஆச்சாரியாள் ஈஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து எடுத்த அவதாரம். உமா மகேஸ்வரர்களே அவருக்கு கைலாசத்தில் பஞ்சலிங்கங்களை கொடுத்தார்கள். ஆகையால் அவர் நடுநாயகமாக ஈஸ்வரனையும் அம்பாளையும் மடத்து பூஜையில் வைத்தார். ஆனாலும் சிவ பஞ்சாயதன முறைப்படி மகாவிஷ்ணு, கணபதி, சூரியன் ஆகியோர்களும் பூஜையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இங்கே சிவராத்திரி, நவராத்திரி மாதிரி ராமநவமி, கோகுலாஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி முதலானவற்றையும் கொண்டாடுகிறோம். மடத்தில் ஸ்ரீமுகம் அனுப்புகிற போது என்ன சொல்கிறோம்? இன்ன காரியத்தை குறித்து கிரியதே நாராயண ஸ்மிருதி என்று ஸ்ரீமுகத்தில் சொல்கிறோம். அதாவது எந்த புஸ்தகத்துக்கு அல்லது காரியத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த ஸ்ரீமுகம் அனுப்பப்படுகிறதோ அது நல்லபடியாக நடப்பதற்காக நாராயணனை ஸ்மரிக்கிறோம் என்று சொல்கிறோம். சிவனை ஸ்மரிப்பதாக சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்? நாராயண நாராயண என்று தான் சொல்லுகிறேன். எல்லா சங்கராச்சாரியார்களும் இப்படித்தான் சொல்கிறோம். இது ஆதி ஆச்சாரியாலே பண்ணின ஏற்பாடு. ஜெகத் பரிபாலன கர்த்தா என்கிற ரீதியில் லோகத்தில் நடப்பது, நல்லது நடப்பதற்கெல்லாம் நாராயணத்தான் ஸ்மரிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இத்தனை நாழி அத்வைத்திகள் என்றால் சைவர் என்ற அபிப்பிராயம் ஏற்பட்டிருப்பதை பற்றி சொன்னேன். இதற்கு நேர்மாறாக சங்கரர் மகாவிஷ்ணுவைத்தான் உபாசித்தவர் என்கிறவர்களும் உண்டு.
அவர்கள் இந்த நாராயண ஸ்மரணம், விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் முதலான விஷயங்களை தங்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள். இதோடு கூட ஆச்சாரியால் பாஷ்யங்களில் இந்த லோக விவகாரத்தை எல்லாம் செய்யும் சகுண பிரம்மமான ஈஸ்வரனை பற்றி பிரஸ்தாபிக்கும் போது அவனை நாராயணன் என்றே சொல்லியிருப்பதையும் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனாலும் ஆச்சாரியாலை சைவர் என்றோ சாக்தர் என்றோ வைஷ்ணவர் என்றோ எப்படி சொன்னாலும் அது அவரை குறுக்குகிற காரியம்தான். அப்படியெல்லாம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு மட்டும் அவர் பக்தர் என்பது சரியில்லை. ஏன் அத்வைத பாஷ்ய கிரந்தங்களில் சகுண பிரம்மம் என்றால் நாராயணன் என்று சொன்னார் என்றால், முத்தொழில் என்று பிரித்து கொடுக்கிற போது மகாவிஷ்ணுவுக்குத்தானே லோக ரட்சண பொறுப்பு தந்திருக்கிறது. எவன் ரட்சிக்கிறானோ அவனே பிரபஞ்சத்தை எல்லாம் நடத்தும் சக்தியாக சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆச்சாரியாள் சைவர், வைஷ்ணவர், சாக்தர் எல்லாம் தான். அவருடைய சிஷ்யர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஸ்மார்த்தர்களான நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஸ்மார்த்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர் முத்துசுவாமி தீட்சிதர். அவர் மாரியம்மனும் ஐயனாரும் நவகிரகங்களும் உட்பட அத்தனை தெய்வங்களையும் பரமாத்மஸ்வரூபமாக பார்த்து கீர்த்தனங்களால் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அத்தனை தெய்வங்களுமான ஏக பரமாத்மாதான் நமக்கு உபாஸ்யம். அதை அத்தனை ரூபங்களிலும் ஏற்றத்தாழ்வில்லாமல் பாவிக்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். ஆதி காலத்திலிருந்து அத்வைதிகளிலே வீர சைவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது ஆச்சாரியாளின் மனோபாவத்துக்கும் அவர் நமக்கு போட்டிருக்கிற ஆக்ஞைக்கும் சம்மதமானதல்ல. அத்வைதிகளிலேயே அப்பைய தீட்சிதர் பரம சாம்பவராகவும், அதாவது சிவபக்தராகவும், லீலாசுகர் பரம பாகவதராக கிருஷ்ணனிடமே பரம பிரீத்தி வைத்திருந்த மாதிரி நாம் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்திடம் அதிக பக்தி வைப்பதில் தப்பில்லை. ஆனால் இந்த மகான்கள் இப்படி இன்னொரு தெய்வத்தை நிந்திக்காமலே தங்கள் இஷ்ட தெய்வத்திடம் பக்தியில் உருகினார்களோ, அப்படி நாமும் எந்த ஒரு தெய்வத்தையும் நிந்திக்காமல் நம் இஷ்டமூர்த்தியிடம் விசேஷ பக்தியோடு இருக்க வேண்டும். வேத மதம் என்ற ஸ்மார்த்த மதத்தின் மூலக் கொள்கைகளில் இது ஒன்று. இன்னொரு தெய்வத்தை தாழ்த்தி சொல்லி தன் தெய்வம்தான் தெய்வம் என்று சொன்னால் அப்போது அது வேத சம்மதம் உடையதாகாது. இந்த டெஸ்ட் படி பார்த்தால் ஆச்சாரியாலை அனுசரிக்கிற ஸ்மார்த்த மதஸ்தர்களான நாம் தான் பூரண வைதிகர்கள். இப்படி நான் சொல்லவில்லை. நான் சொன்னால் அது தப்பு. இது என் சம்பிரதாயம் என்பதற்காக உயர்த்திச் சொல்கிறேன் என்று ஆகிவிடும். அதனால் இது என் அபிப்பிராயமில்லை. 3 பூர்வகால பெரியவர்களுடைய அபிப்பிராயம் இப்படி இருந்திருக்கிறது. துவைத்தி, அத்வைத்தி, விசிஷ்டாத்வைத்தி, எல்லோருக்கும் மூல புருஷரான வியாச மகரிஷியின் அபிப்பிராயமே இப்படித்தான் இருந்திருக்கிறது. பாரதத்தில் அனுசாசன பர்வாவில் பீஷ்ம பிதாமகரின் வாயிலாக அவர் பிராச்சீனமாக இருந்து வந்த 5 மதங்களின் பெயரை சொல்லும்போது சாங்கியம் யோக, பாஞ்சராத்திரம் வேதா, பாசுபதம் ததா என்கிறார். இவற்றில் வேதா என்பதுதான் வேத மதம், பிற்காலத்திய ஸ்மார்த்த மதம். அதில் சகல தெய்வ ஆராதனையும் உண்டு. கர்மம், பக்தி, ஞானம் 3ம் உண்டு. தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற சாங்கியமும் அதில் அடக்கம். யோக சாதனையும் அதிலே தியானத்தின் அங்கமாக வருவதுதான். இது அத்தனையும் ஆச்சாரியாளினால் புத்துரு பெற்ற ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலும் உண்டு. சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த ஷட்பதி ஸ்தோத்திரம் முதலானவற்றில் நம் அத்வைத ஆச்சாரியாலே துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் முதலியவற்றிற்கும் ஒவ்வொரு நிலையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். யோக தாராவளி என்ற நூலில் ஒரேயடியாக பாதஞ்சல யோக நுட்பங்களை கொட்டியிருக்கிறார். சாங்கியர்களின் 24 தத்துவங்களையும் அவர் பாஷ்யங்களில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். வியாசர் சொன்ன 5இல் வேதம், சாங்கியம், யோகம் போக மீதமுள்ளவை பாஞ்சராத்திரமும் பாசுபதமும். பாஞ்சராத்திரத்தில் விஷ்ணு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி இருக்கிறது. பாசுபதத்தில் பரமேஸ்வரன் தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. இவை மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டி இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு மட்டும் உத்கர்ஷம் சொல்கின்றன. அதனால் இவை வேத மதத்தை சேர்ந்தவை ஆகா என்று வியாசாச்சாரியால் அபிப்பிராயப்படுகிற மாதிரிதான் வேதக என்று வேத மதத்தை சொல்லிவிட்டு பாஞ்சராத்திரம், பாசுபதம் என்று இவற்றை வேதத்திற்கு வேறான சம்பிரதாயங்களாக தனித்தனியே சொல்லிவிட்டார்.
சாங்கியம் வெறும் தத்துவவாதம்தான். அதில் கர்மாவும் இல்லை, பக்தியும் இல்லை, அனுபவ ஞானத்துக்கும் வழியில்லை. யோகம் ரொம்பவும் உசந்தது என்றாலும் அதிலும் வைதிக உபாசனை, கர்மா எல்லாம் பூரணமாக வரவில்லை. ஞானம் என்று எடுத்துக்கொண்டாலும் உபனிஷத்தில் சொன்ன மாதிரி அதில் பரமாத்ம தத்துவத்தை பற்றி தெளிவாக சொல்லவில்லை. அதனால்தான் இந்த நாலுமே ஏதோ ஒரு தினிசில் அபூரணம் என்பதால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட பூரணமான வேதத்திலிருந்து அவற்றை பிரித்து சொல்லிவிட்டார். வியாசர் மகரிஷி, பரமஞானி. அவர் அபிப்பிராயம் இப்படி என்றால், இன்னொருத்தர் கந்தர்வராக இருந்து அம்பாள் சாபத்தால் மனுஷராக பிறந்து மிக பெரிய சிவபக்தராகி ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பலனாக ஈஸ்வரனையே அடைந்து நித்திய கைலாசம் வாசம் செய்தவர். அவருக்கு புஷ்பதந்தர் என்று பேர். அவர் பண்ணின ஸ்தோத்திரத்திற்கு சிவமகிம்ன ஸ்தோத்திரம் என்று பேர். சிவனின் மகிமையை கூறும் ஸ்துதி என்று அர்த்தம். புனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் வடக்கே போய்விட்டால் போதும். வட இந்தியா முழுக்க பக்தர்கள் என்றால் சிவமகிம்ன ஸ்தோத்திரம் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நாம் எத்தனையோ சொல்லியும் புஸ்தகமாகவே அச்சு போட்டு கொடுத்தும் கூட நம் பக்கங்களில் திருப்பாவை, திருவம்பாவை, திருமுருகாற்றுப்படை, விநாயகர் அகவல் ஆகியவை அந்த அளவுக்கு பிரபல்யமாகவில்லை. அந்த சிவமகிம்ன ஸ்தோத்திரத்திலேயும் வியாசர் சொன்ன மாதிரி பல மதங்களை பற்றி பிரஸ்தாபம் வருகிறது. மகாபாரத ஸ்லோகத்தை நினைத்து கொண்டே புஷ்பதந்தர் பாடின மாதிரி இருக்கிறது. த்ரயீ சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவம் இதி. த்ரயீ என்றால் வேத மதம், அப்புறம் சாங்கியம் யோகம், பசுபதி மதம் என்பதுதான் மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டி சிவனே பெருசு என்கிற பாசுபத மதம். இதே மாதிரி பரதெய்வ நிராகரணம் பண்ணி விஷ்ணு உத்கர்ஷம் சொல்வது வைஷ்ணவம். வியாசர் இதைத்தான் பாஞ்சராத்திரம் என்கிறார். வியாசரும் சரி, புஷ்பதந்தரும் சரி, இந்த 5 மதங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவை ஒரே சமுத்திரத்தில் கொண்டு சேர்க்கிற 5 நதிகள் மாதிரி என்று சிறப்பித்தே பேசுகிறார்கள். எங்கள் தெய்வம்தான் ஒசத்தி என்கிறவர்களையும் ஒப்புக்கொண்டுதான் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த மனோபாவம் வேத மதத்திற்கு உகந்ததல்ல என்பதால் இவற்றை வேதத்திலிருந்து வேறாகவே சொல்லியிருக்கிறார்கள். புஷ்பதந்தர் விஷயத்திலே இது ரொம்பவும் ரசமாயிருக்கிறது. ஏனென்றால் அவரே பரம சாம்பவர்தான். சிவ மகிமைதான் அவருடைய ஸ்தோத்திரத்தின் விஷயம். 5 மதங்களும் பரமேஸ்வரன் என்கிற ஒரே சமுத்திரத்தில் கலக்கும் நதிகள்தான் என்றே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் பசுபதி மதமான சைவமே நம்முடைய சனாதன தர்மமான வேதமதம் என்று அவர் சொல்லவில்லை. எதையும் தள்ளாததுதானே வேதமதம், எல்லாவற்றையும் கொள்ளுவதுதான் வேதமதம் என்பதால் இப்படி அதை பாசுபதத்திற்கு வேறானதாக சொல்லியிருக்கிறார். 3ஆம் அவர் ஒரு கவி. மும்மதஸ்தருக்கும் முக்கியமாஸ்தரான வியாசர் வாக்குக்கு ஒரு மதிப்பு உண்டு என்றால், சைவரான புஷ்பதந்தரே சிவனை மட்டும் சொல்லும் மதத்தை வேதத்துக்கு வேறாக சொல்வதில் ஒரு விசேஷம் உண்டென்றால், எந்த மதத்தையும் சேராமல் எந்த தெய்வத்தையும் பெருசு சின்னது சொல்லாமல் நடுநிலைமையிலிருந்து பார்க்கிற கவி வாக்குக்கும் ஒரு அலாதி சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கவியின் கருத்தை இங்கே பார்ப்போம். அந்த கவி யார்? நைஷதம் என்ற நலச்சரித்திரத்தை எழுதிய ஸ்ரீஹர்ஷர். ரொம்பவும் காவ்யரசம், இலக்கிய சுவை நிரம்பிய ஒரு கட்டத்தில் உபமானம் சொல்கிற போது அவரும் 5 மத பிரஸ்தாபம் பண்ணுகிறார். தமயந்திக்கு ஸ்வயம்வரம் நடக்கிறது. அவளுக்கு நலன் மேல்தான் பிரேமை. ஸ்வயம்வரத்துக்கு வந்துள்ள நலனுக்கே மாலை போட வேண்டும் என்பது அவளுடைய உத்தேசம். தமயந்தியின் மேல் இந்திரன், வருணன், அக்னி, யமன் ஆகிய 4 தேவர்களுக்கும் கூட ஆசை. அவள் தங்கள் பத்னியாக வர வேண்டும் என்று ஆசை. இவளுக்கோ நலனிடம்தான் பிரியம் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களும் தத்ரூபம் நலனைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டு வந்து விட்டார்கள். 5 நலன்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஸ்வயம்வர மண்டபத்திலே எது நிஜ நலன் என்று தமயந்தி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த இடத்திலேதான் ஸ்ரீஹர்ஷர் 5 மதங்களுக்கு நடுவே சத்தியதரமான அத்வைத்தம் இருக்கிற மாதிரி 5 நலன்களுக்கிடையே இருந்த சத்தியமான நலனை புரிந்து கொள்ள முடியாமல் தமயந்தி திகைத்து நின்றாள் என்கிறார். பஞ்சம கோடி மாத்திரே மதா
மதானாம் அத்வைத தத்துவ இவ சத்யதரேபி லோகஹ. தரம் என்றால் ஒப்பிட்டு உயர்த்தி கூறுகிற கம்பேரட்டிவ் டிகிரி. மற்ற 4 மதங்களும் தப்பானவை என்று கவி சொல்லவில்லை. வியாசர், புஷ்பதந்தர் மாதிரி இவரும் அவற்றை சத்தியமானவை என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் அவற்றோடு ஒப்பிட்டு அவற்றினும் சத்தியத்தில் உயர்ந்தது அத்வைத்தமே என்பதால் சத்யதர அபி அத்வைத என்று அதை சிறப்பித்து சொன்னார். எப்படி நம்ம ஆச்சாரியால் சத்தியத்திலேயே 3 தினுசு பிரித்தாரோ அப்படியே ஸ்ரீஹர்ஷரும் சாதாரண சத்தியம், உத்தமமான சத்தியம் என்று பிரித்து பாரதத்தில் சொல்லப்பட்ட 5 மதங்களில் மற்ற 4ம் சாதாரண சத்தியம், அத்வைத்தமே உத்தம சத்தியம் என்கிறார். சங்கர சம்பிரதாயம் என்ற இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.